ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் ROE அப்படின்னா என்னங்கிறதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நமக்கு எப்படி நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட இருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டாக் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும், அதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக இந்த ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறத நீங்கள் இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓரளவுக்கு ஒரு அசம்ஷன் பண்ணலாம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வெரி சிம்பிள் தான். ஸோ ஓவரால் ஒரு கம்பெனியோடைய மொத்த நெட் இன்கம் எடுத்துக்குவாங்க, ஆஃப்டர் டேக்ஸோட நெட் இன்கம் எடுத்துக்குவாங்க, அதை டிவைட் பண்ணி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கறது தான் இந்த பர்சன்டேஜும்பாங்க. ஸோ இது 2 சினாரியோவில் இந்த பர்சன்டேஜ் ஒரு சினாரியோவில் அதிகமாக இருக்கும், ஒரு சினாரியோவில் கம்மியாக இருக்கும். அது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்போ தான் இதோடைய ஆக்சுவல் பர்சன்டேஜ் எப்படி க்ரோத் இருக்குது, கம்மியாக இருக்குங்கிறத